எல்லோருக்கும் வணக்கம். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நம்ம வந்து மாலை போட்டு வேல்மாறல் வந்து 48 நாள் பாராயணம் பண்ணோம். ஸோ 48 நாள் 30ஆம் தேதியோட முடிஞ்சது. அன்றைக்கி நமக்கு நடந்த ஒரு அதிசய நிகழ்வு தான் பழனிக்கு போனோம். இருந்தாலுமே நம்ம வந்து வேல்மாறல் படிச்சுட்டு திருத்தணி போய் தான் விரதத்தை முடிக்கணும்னு ஒரு முடிவோடு இருந்தோம். ஸோ இன்றைக்கி திருத்தணி கிளம்பிட்டாங்க. ஆக்சுவலாக காரில் போகலான்னு பார்த்தேன். சரி, தனியாக போகிறதுக்கு எதுக்கு ட்ரெயினில் போகலான்னு சொல்லிட்டு இப்போது வந்து ட்ரெயினில் போகிறேன். கோவை எக்ஸ்பிரஸில் புக் பண்ணியிருக்கேன். இங்கேருந்து அரக்கோணம் வரைக்கும் போகிறேன். அரக்கோணத்தில் என் சிஸ்டர் சன் வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்கான். ஸோ அவன் பிக்கப் பண்ணிட்டு நான் அவனோட பைக்கில் வந்து திருத்தணி போக போகிறேன். ஸோ பார்ப்போம், அவன் வரானா இல்லை நான் மட்டும் போகிறேனான்னு தெரியல. அங்கே போனால் தான் தெரியும். முருகர் பழனியில் கொடுத்த மாதிரி இங்கேயுமே ஒரு நல்ல தரிசனம் கொடுப்பாருன்னு நம்பிக்கையோடு நான் வந்து கிளம்புறேன். சென்ட்ரலுக்கு போகணுன்னாலே நம்மளுக்கு ஒரு வரம் தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய குலதெய்வம். இவரை பார்த்து விஷ் பண்ணிட்டு தான் போவோம். இன்றைக்கி திருத்தணி மலைக்கு போகிற நிமித்தமாக வந்து நான் எங்கள் குலதெய்வ முனீஸ்வரர்கிட்ட ஒரு பிளெஸிங்ஸை வாங்கிட்டு அப்படியே கிளம்ப வேண்டியது தான். பாடிகார்ட் முனீஸ்வரர் சென்ட்ரல் மெட்ரோ பார்க்கிங்கில் பார்க் பண்ணிட்டு போயிட்டு இருக்குங்க. சரியான சம்பவம் ஆயிடுச்சு. பயங்கரமான டிராஃபிக்கு. பார்க்கிங் எங்கே இருக்குன்னு தெரியல. சுற்றி அட்லாஸ்ட் வந்தாச்சு. இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்குது நம்ம ட்ரெயினுக்கு. போய் ட்ரெயினில் போவோம். போய் ஃப்ரண்ட்டில் இருந்து போக வேண்டியதான். என்ன பிளாட்ஃபார்ம்னு தெரியல, போய் பார்க்கலாம். போர்ட்டில் போட்டாங்க கோவை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 போய் ஏற வேண்டியது தான். இன்னும் 15 நிமிஷம் இருக்குது ட்ரெயினுக்கு. மெட்ராஸ் காஃபி ஹவுஸில் ஒரு காஃபி, ஏன்னா நிறைய டைம் இருக்குது. இன்னும் ஒரு 10-15 நிமிஷம் இருக்குது. ஒரு காஃபி வாங்கி அடிச்சுட்டு போகலான்னு. அப்புறம் எங்கே சாப்பிடுவோம் என்னன்னு தெரில. மெட்ராஸ் காஃபி ஹவுஸ் காஃபி 35 ரூபா. கோவை எக்ஸ்பிரஸ் பிளாட்ஃபார்ம் நம்பர் 11 பக்கத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். கோச் பக்கத்திலே இருக்குன்னு நினைக்கிறேன். C1 தான், பார்ப்போம், பக்கத்துலேயே இருக்கும். முன்னாடியே ஒரு ஏசி கோச் இருந்தது, அது இதுன்னு நினச்சேன். பட் அது கிடையாது. போயிட்டே இருக்க வேண்டியதுதான். முன்னாடி எங்கேயோ இருக்குது C1 நம்ம கோச்சு. இந்த கோச்சு தான் இதுக்குள்ளார தான் ஏறி பயணிப்போம். அரக்கோணம்ல வந்து இறங்கியாச்சுங்க. பார்த்தா கொஞ்சம் க்ளவுடியாக தான் இருக்குது. மழை பெய்யுமா என்னன்னு தெரியல. கோவை எக்ஸ்பிரஸ் இதில் தான் வந்தோம். இப்படியே மேலே போனால் அந்த சைடு வந்து நம்ம சிஸ்டர் ஸ்டாண்ட் இருப்போம். கால் பண்ணிட்டான், மாமா இந்த சைடு ஏறிடுன்ட்டான். ஸோ இதில் ஏறி இறங்கி போக வேண்டியது தான். ஒரு சின்ன கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவன் ஃப்ரண்ட்டில் வாங்கினா நான் வந்து இதுதான் ஃப்ரண்ட்டுன்னு நினச்சேன். ஆக்சுவலாக இது பேக் போல் இருக்குது. அது இன்ஜினோட ஃப்ரண்ட்டுன்னா நான் இன்ஜினோட பேக்குன்னு சொன்னேன். ஸோ பையன் வந்துட்டுருக்கான் அங்கேருந்து. நம்ம புலி வந்துட்டுருக்கான் அந்த சைட்லேருந்து. இந்த வராரு பாருங்க நம்ம டைகர் புலி வராரு. வந்துட்டார், நம்ம புலி வந்துட்டார். திருத்தணியோட மலைப்பாதைக்கு வந்துட்டோங்க. பயங்கர க்ரௌடாக இருக்குன்னு தான் தோணுது. மேலே போடாதான் தெரியும். மலைப்பாதையில் மேலே போயிட்டு சாமியை பார்த்துட்டு வர வேண்டியதுதான். டாப்புக்கு வந்தாச்சுங்க. வண்டியை பார்க் பண்ணியாச்சு. கோயிலுக்கு போகலாம். பயங்கர கூட்டமாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். இருந்தாலுமே பார்ப்போம். நம்மளுக்கு என்ன முருகர் என்ன பண்ணியிருக்காரு தெரில. எவ்வளோ நேரம் வெயிட்டிங் என்னன்னு தெரில. போய் பார்ப்போம். வரும்போது ஒருத்தரை ஏற்றிட்டு வந்தேன். அவர் வந்துட்டு ஒரே காமெடி பண்ணிட்டாரு. கேப் இருக்குங்கப்போ தோதை நிற்கிறாரு பாருங்க. அவர் தான் ஒரு ப்ரௌன் கலர் பை போட்டு நிற்கிறாரு பாருங்க. அவர் தான் பூர்னு ஒரே சண்டை. அதோட ஏன்டா ஏற்றின்னு வந்துன்னு ஆயிடுச்சு. பட் இருந்தாலுமே அதை பற்றி நம்ம யோசிக்கக்கூடாது. தர்ம தரிசனம் பயங்கர க்ரௌடாக இருக்குது. ஸ்பெஷல் தரிசனம் கியூ இருக்குது. பார்க்கலாம் இப்போ இருக்கா இல்லையான்னு தெரியல. ஸ்பெஷல் தரிசனம் கோயில் திருத்தணி கோயில் ஆறுபடை வீட்டில் இது ஒரு வீடு. சிறப்பு தரிசனம் இருக்குது. கவுண்டர் 1. வாங்க சிறப்பு தரிசனம் வழியாக போவோம். உள்ளார போய் பார்ப்போம் சிறப்பு தரிசனம் வழியாக. 100 ரூபா டிக்கெட் வாங்கியாச்சுங்க. 100 ரூபா டிக்கெட் வாங்கி ஸ்பெஷல் என்ட்ரன்ஸில் போயின்னு இருக்கோம். ஸோ இதான் ஸ்பெஷல் என்ட்ரன்ஸ். எப்படி போய் எப்படி சுற்றி எப்படி போகுதுன்னு தெரியல. ரொம்ப அருமையான தரிசனங்க. ரொம்ப என்ன சொல்கிறதுக்கே முடியாது. அவ்வளோ அழகான ஒரு தரிசனம். ஒரு 100 ரூபாய்க்கு தான். எங்கேயுமே நிற்கல. நேராக உள்ளார போல சாமியை பார்த்தேன். மணி என்ன இப்போ 8-9 தான் ஆகுது. சாமியை பார்த்துட்டு வெளியே வந்தாச்சு. 7:30 மணிக்கு அரக்கோணத்தில் இருக்கிறோம். எங்கள் திருத்தணிக்கு வந்து 11 கிலோமீட்டர் வந்து சாமியை பார்த்து வெளியே வந்தாச்சு. சின்ன கோயில் தான். ஈஸியான தரிசனம் ஆகிடுச்சு. நேற்று பங்குனி ஊற்றுறதுனால ரொம்ப கூட்டம் இருக்குது. இப்போயுமே காவடி வச்சு நிறைய பேர் உள்ளார இருக்காங்க. பட் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சு. ரொம்ப அருமையான தரிசனங்க. உண்மையில ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நல்ல தரிசனம். எல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள். வீல் சேர் எல்லாம் என்னென்னலாம் வச்சுருக்காங்க. முருகர் மூலவருக்கு எதிர்த்த மாதிரி இருக்கிற வேல். இந்த வேலுக்குமே வந்து நல்ல கூட்டம் இருக்குது. நிறைய பேர் இந்த வேலவை வேண்டிட்டு போகிறாங்க. நேற்றெல்லாம் பயங்கர க்ரௌடு இருந்தது போல் இருக்குது. அதோட இடம் தான் பாருங்கள். இதெல்லாம் தர்ம தரிசனத்துக்கும் போகிறோம். தர்ம தரிசனம் ஒன்றும் பெருசாக கியூ இல்லை. பார்த்துட்டு வந்துடலாம். ஒரு மேக்ஸிமம் ஒரு 1/2 hour ஆகுதுன்னு நினைக்கிறேன்.
அன்னதான கூடம். நாங்கள் போனோம், போயிட்டு இம்மீடியட்டாக வந்துட்டோம். ரொம்ப உண்மையிலேயே வந்து வேல்மால் படித்து எப்படி இருக்கும் கூட்டம், இன்னமும் ஏதோ மத்தியானம் ட்ரெயின் பார்க்கலாம், சாயங்காலம் ட்ரெயின் பார்க்கலான்னு பார்த்துன்னு இருந்தேன். பட் இருந்தாலுமே வந்து முருகன் வந்து நம்மளுக்கு வந்து நல்லா வரம் கொடுத்து இம்மீடியட்டாக பார்க்க வச்சுட்டாரு. ரொம்ப ரொம்ப அருமையான தரிசனம், ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்குது. நம்ம சாமி எங்கே போனாலும் விட மாட்டாருங்க. அரக்கோணத்தில் ஏறினா திருப்பதிலேருந்து வந்திருந்தார், F2ல இருக்கேன்டான நேராக வந்து ஏறி சாமியோட சென்னைக்கு ரிட்டர்ன். திருத்தணிக்கு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தாச்சுங்க. ரொம்ப அருமையான தரிசனம். வேல்மாறல் படிச்சுட்டு நம்ம வந்து திருத்தணி போனோம், மாலை போட்டிருந்தோம். ஸோ அந்த விரதத்தை முடிக்கிறதுக்காக இன்றைக்கி திருத்தணிக்கு போனேன். 5 மணிக்கு கிளம்புனாங்க வீட்டிலேருந்து. நேராக ட்ரெயினை பிடிச்சி போனேன். 11:45 நான் திரும்பி சென்ட்ரலுக்கு வந்தேன். வீட்டுக்கு 12 மணிக்கே வந்துட்டேன். ரொம்ப அருமையான தரிசனம், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது. சூப்பராக பார்த்துட்டு வந்தேன். வர வழியில் அன்எக்ஸ்பெக்டடாக பார்த்தீங்கன்னா வரும்போது ட்ரெயின் புக்கிங் கிடையாது. அப்புறம் என் ஃப்ரெண்டு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், ஏற்கனவே அந்த காசிக்கெலாம் போயிட்டு வந்தவர், அவர் பழனிக்கு என் கூட வந்திருந்தார். அவர் வந்து ட்ரெயினில் வந்திருந்தார் திருப்பதிலேருந்து. அவர் ஃபோன் பண்ணேன், திருப்பதிலேருந்து வராது தெரியும், ஃபோன் பண்ணேன். அவரோட கோச்சில் போய் அண்டர் சர்டிஃபிகேட் எடுத்து போய் உட்காந்துட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. அருமையான தரிசனம் கொடுத்தார் முருகர். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா.